சரி ப்ரோ, இப்போ இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இதை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கீழே தள்ளி விட்டு பார்க்கலாமா? உடையதா இல்லையான்னு பார்த்துலாமா? பார்த்துலாமா? வண்டி சாட்சி பாருங்க, வண்டிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி நம்ம சாட்சி பார்க்கலாமா? வாங்க சாட்சி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சாய்க்கிறோம் கீழே. ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் ரைடர் மிஷின். நான் தான் உங்கள் கணேஷ் பேசுகிறேன். இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்டான வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். ஸோ நம்ம முன்னாடி என்ன வண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா MT-15 இருக்குது. ஸோ இந்த வெஹிக்கிளோட ஓனர்ஷிப் ரிவ்யூ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ டெஸ்ட் ரிவ்யூ போட்டாச்சு, இது டீட்டெயில் ரிவ்யூ போட்டாச்சு. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஷ் கார்டோட ரிவ்யூ. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து V3க்கு வந்து ஒரு கிராஷ் கார்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ போட்டிருப்போம். ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி தான் MT-15க்கு ஒரு கிராஷ் கார்டு. MT-15க்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஸ்லைடர்ஸ் தான் மேக்ஸிமம் வந்து அவைலபிளாக இருக்குது. ஏன் வந்து இந்த இது வந்து அவர் சூஸ் பண்ணாரு எல்லாமே ஓனர் கிட்ட நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைமா பார்க்கறதா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். வாங்க गाइस, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரி गाइस, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட வந்து ஸ்மார்ட்டி பிளாக்ஸ் இருக்காரு. ஸோ இவர் வந்து ஆல்ரெடி நம்ம கம்பேரிசன் வீடியோ போட்டிருப்போம். ஸோ MT-15 வாங்கலாமா இல்லை R15 V3 வாங்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ அந்த வீடியோவில் மேபி பார்த்துருப்பீங்க. அதோட இப்போ தான் வராரு ப்ரோ. அதுக்கப்புறம் இப்போ MT-15 எடுத்தாவே மார்க்கெட்டில் வந்து கிராஷ் கார்டுன்றது அந்த அளவுக்கு இல்லை. பட் வந்து அந்த டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வந்து ஒரு மாதிரி லோ குவாலிட்டி கூட வந்து சிங்கே ஆகாத மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா Yamahaல இருந்து வருதா ப்ரோ? இல்லை ப்ரோ, வந்து நம்ம ரகு ப்ரோ இருக்காருல்ல, அவருக்கு தான் மோட்டோஃபோசோ. இப்போ ரகு ப்ரோ பெங்களூர்ல இருக்காரு, அவர் தான் ரெடி இல்லையா? ஸோ இப்போ நீங்க ஏன் இதை சூஸ் பண்ணீங்க? ஏன்னா இன்னைக்கு மார்க்கெட்ல கிராஷ் கார்டு கூட வேற என்ன பிராண்ட் கூட இருக்கு. இன்னைக்கு இப்போ நிறைய பிராண்ட்ல பண்றாங்க, நான் பார்த்தேன் நானு. ஸோ அதனால கேட்குறேன் ப்ரோ. சிம்பிள் ரெண்டே ரீசன் தான். ஒன்று வந்து ட்ரஸ்ட். ஓகே, ரகு ப்ரோ வந்து நல்லா பண்ணுவாரு. எனக்கு பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட். தென் வந்து இந்த டிசைனு கலரு பார்த்தோன்னே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன் ப்ரோ, சீரியஸ்லி. வண்டிக்கும் வந்து எப்படி சொல்றது, டிசைன் வைஸும் சரி அப்படியே பக்கா சிங்கா இருக்கா, வண்டி கூட ஸ்டாக்காக கொடுத்த மாதிரியே இருக்கு. ஸோ அடிஷ்னல் அட்வான்டேஜ். அதனால வந்து பார்த்தோன்னே செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். ஸோ வாங்கினா ப்ரோட்ட தான் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். ஆக்சுவலாக வந்து MT-15 ஃபர்ஸ்ட் கிராஷ் கார்டு உங்களுக்கு தான் இல்லை? ஃபர்ஸ்ட் பேட்ச்லேயே வந்து பிளேஸ் பண்ணியாச்சு நம்ம ஆர்டர். ஓகே, ஃபர்ஸ்ட் பேட்ச்ல ஃபர்ஸ்ட் ப்ரொடக்ஷன் ஃபர்ஸ்ட் கார்டு. ஏன்னா யூடியூப்ல வீடியோ பார்த்தாவே MT-15 கிராஷ் கார்டு உங்களுக்கு தான் வருது. ஸோ அதனால கேட்டேன். சரி, இப்போ இது போட்டு எவ்வளோ நாள் ப்ரோ ஆகுது? நான் போட்டு ஒரு 1.5 months இருக்கும் ப்ரோ. 1.5 months இருக்கு. ஸோ இது வரையும் எப்படி இருக்கு உங்களோட ஓனர்ஷிப் ரிவ்யூ? வந்து என்னோட ஓனர்ஷிப் ரிவ்யூனா வந்து நான் மாட்டும் போதே வந்து குவாலிட்டி வைஸ் வந்து செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். செகண்டரி வந்து கலர்லாம் வந்து எப்படி சொல்றது, கொஞ்சம் ஃபேட் ஆகும் அப்படின்னு எதிர்பார்த்தேன். பட் வந்து மாஸ் ப்ரோ, சீரியஸி வந்து நினச்சி பார்க்கல. பட் இவ்வளோ குவாலிட்டியாக இருக்குன்னு. ஹெவியும் வந்து பில் குவாலிட்டி வந்து செம்ம மெயின்டைன் பண்ணிருக்காங்க. ஓகே, குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த காம்ப்ரமைஸும் பண்ணல, பர்ஃபெக்டாக இருக்கு ப்ரோ. சரி, எவ்வளோ கொடுத்து வாங்கினீங்க? இது ப்ரைஸ் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 4300 ப்ரோ. 4300? கண்டிப்பாக ப்ரோ. நீங்கள் மார்க்கெட்டில் வந்து நார்மல் கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சிம்பிளாக வந்து இப்படி ஒரு எல் ஷேப்பில் வந்து ஒரே ஒரு நடுவில் ஒரு ராடு வரும், ஒரு ஸ்லைடர் வரும். அதே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 3500 அப்படி அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் பண்ணுறாங்க. பட் வந்து இந்த குவாலிட்டிக்கும் நீ பார்த்தீங்கன்னா இதில் டுவெல் டெல்லின்னு வருது. ஓகே, ஆமாம், இங்கே ஒன்று இருக்குது, இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணா நம்ம வந்து இதில் வந்து ஒரு டெல்லினே வந்து உங்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் வைஸ் வந்து பர்ஃபெக்டாக வரும். ஓகே, பார்க்க வந்து சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். பட் வந்து டேங்கோட லென்த்தை விட 1 inch வெளில தான் இருக்கும் உங்களுக்கு டெல்லின்னு பார்த்தீங்கன்னா. இதோட லென்த் ஆமாம் கண்டிப்பாக. இது வந்து கீழே விழும்போது இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. கீழே வந்தால் வந்து ப்ரொடெக்ஷன் வைஸ் வந்து ஸ்டெபிலிட்டி பயங்கரமாக இருக்கும் ப்ரோ. அந்த ஒரு ரீசன் தான். ஓகே ஓகே, நம்பி வாங்கலாம் ப்ரோ. 4000க்குலாம் வந்து அவ்வளோ ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா நான் டேம் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். நானும் அவர் பேஜ் அவர் வீடியோலாம் பார்த்துருக்கேன். ஸோ அவர் வந்து என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டில் இருக்க கிராஷ் கார்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து இன்ஜினில் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் நீங்கள் வந்து கிராஷில் ஏதோ விழுறீங்க அப்படின்னா அது வந்து
டைரக்டா உங்க இன்ஜின்லயே அஃபெக்ட் ஆகும், இம்பாக்ட் ஆகும். ஸோ அதனால வந்து இந்த கிராஷ் கார்டோட ப்ளஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து இன்ஜின்ல எதுவுமே வந்து இதுவே இருக்காது. ஸோ கனெக்டே பண்ணியிருக்க மாட்டோம். எல்லாமே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேமு அதில் தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது நீங்கள் இன்ஸ்டாலேஷன் வீடியோ போட்டு நானே இன்ஸ்டால் பண்ண ப்ரோ. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்து 3-வே மவுண்ட். ஓகேவா, இது வந்து 3-வே மவுண்ட்னா இது இங்கே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டே போல்ட்டில் ஒரு ஃபிக்ஸ் வந்துடும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரேமில் ஒன்று. இதில் வந்து ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து பின்னாடி வந்து ரப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃப்ரேமும் ஸ்க்ராச் ஆகாத மாரி வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கலாம். சப்போஸ் இம்பாக்ட் ஆனால் கூட அதில் ஃபுல் இம்பாக்ட் ஆனாலும் வந்து ஃப்ரேம் வந்து ஒன்றுமே ஆகுது. ஏன்னா 3-லாக் சிஸ்டமில் அங்கே கீழே ஒன்று இருக்குது. ஸோ இம்பாக்ட் ஆனால் வந்து இந்த 3மே வந்து ஈக்குவலாக ஸ்ப்ரெட் ஆகி வண்டிக்கு எதுவும் ஆகாம பார்த்துக்கும். ஸோ அதனால வந்து இவ்வளோ காசுக்கு நீங்கள் ஒர்த்துன்னு சொல்றீங்க. கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. MT-15 கிராஷ் கார்டு பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிறதுல நான் பெஸ்ட் இதுதான் சஜஸ்ட். ஏன் வந்து ஓனர்ஷிப் ரிவ்யூ எடுத்து போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில் நிறைய கிராஷ் கார்டு இருக்கும். சரிங்களா, சப்போஸ் இருந்தாலுமே அது சில பேருக்கு வந்து இது நல்லா இல்லை, இது வந்து எனக்கு காலுக்கு சில இடிக்குது அப்படிலாம் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால ஒரு இப்போ மார்க்கெட்டில் இது ஒரு ப்ராடக்ட் இருக்கு, இது ஒரு யூஸ் பண்ணுறாரு, அவரோட ஓனர்ஷிப் ரிவ்யூ சொன்னால் ஸோ பார்க்குற நீங்கள் MT என்ன 15 வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் வந்து மேக் பண்ணுறோம். கரெக்ட் தானே? சரி ப்ரோ, இப்போ இதெல்லாம் ஓகே. ஸோ இது ஆர்டர் போட்டால் எவ்வளோ நாளில் வரும் டெலிவரி? இப்போ ஆர்டர் வந்து இப்போ நம்ம பிளேஸ் பண்ணால் தான் வந்து மேனுஃபேக்சர் ஆரம்பிப்பாங்க. ஸோ அட்லீஸ்ட் ஒரு 2 வீக்ஸாவது வெயிட்டிங் பீரியட் இருக்க மாதிரி இருக்கும் ப்ரோ. ஓகே, 2 வீக்ஸில் கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. பட் 2 வீக்ஸ் வெயிட் பண்ணி நல்ல ப்ராடக்ட் போடுறது கண்டிப்பாக ப்ரோ. ஆப்வியஸாக நம்ம வந்து அவசரப்பட்டு ஏதோ ஒன்று வாங்கிட்டு ஃபீல் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி குவாலிட்டி வைஸ் ஒர்த்தாக வாங்கினா பெஸ்ட்டு. ஸோ இதோட லைஃப்ன்றது எப்படி ப்ரோ? லைஃப் வந்து நான் இப்போதைக்கு யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் ஆகல ப்ரோ. ஓகே, நல்லா இருக்கு. ஸ்டெபிலிட்டி வைஸும் வந்து அந்த வைப்ரேஷனு அதெல்லாம் எதுவுமே இல்லை, ஃபுல்லாக அரெஸ்டடு அண்ட் கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷனு. சரி, இதோட அட்வான்டேஜ்னா என்ன இருக்கு? அட்வான்டேஜ்னா வந்து நீங்கள் ஃப்ரேம் ஸ்லைடருக்கும் கிராஷ் கார்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரேம் ஸ்லைடர் போட்டால் சிங்கிள் வைஸ் தான், அது வந்து ரொம்ப ப்ரொடெக்ஷனாக வராது. கிராஷ் கார்டு போட்டிங்கன்னா வந்து இம்பாக்ட் வந்து பயங்கரமாக தாங்கும். இம்பாக்ட் ஃபுல்லாக கிராஷ் கார்டு வாங்கிட்டு வண்டிக்கு எதுவுமே ப்ரொடெக்ட் பண்ணும் ப்ரோ ஃபுல்லாக. அது மெயின் ரீசன் தான் வந்து கிராஷ் கார்டு நம்ம போகிறது. அப்போ வந்து நிறைய பேர் வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து ஸ்லைடர்ஸாக யூஸ் பண்ணீங்க. ஸோ ஸ்லைடர்ஸில் அவாய்ட் பண்ணிட்டு இந்த கிராஷ் கார்டு பண்ணீங்கன்னா உங்களுக்கு மோர் ப்ரொடெக்ஷன் வைஸ் வந்து நல்லா இருக்கும். அதுதான் சொல்லுவேன். கண்டிப்பா. ஸ்லைடர்ஸ் அட்வான்டேஜ்னா என்ன இருக்கு? டிஸ்அட்வான்டேஜ்னா வந்து இது கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படினு சொன்னீங்கன்னா பாக்குற ரகு டிஎஸ்பி அது பார்த்துட்டு இருப்பாரு இந்த வீடியோவை. கண்டிப்பா. சோ அவரு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவார் இல்லையா? சோ அதனால தான் கேக்குறோம். எனக்கு வந்து டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா வந்து எந்த காம்ப்ரமைஸுமே இல்லை ப்ரோ. எனக்கு வந்து ஐ ஆம் சாட்டிஸ்ஃபைட். டிசைன் வைஸ் வந்து எதுவுமே பிரச்சனை இல்லை. சரி, நெகட்டிவ்னு சொல்றது வந்து எனக்கு எதுவும் மோஸ்ட்டாக தோணல ப்ரோ. இதில் இல்லை லைட்டாக கொஞ்சம் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் ப்ரோ அப்படின்னா என்ன சஜஷன் கொடுக்குறீங்க? இதுக்கு மேலே இல்லை என்ன இம்ப்ரூவ் பண்ணுறது எனக்கும் தெரியல ப்ரோ. ஓகே, அவரே நல்லா இம்ப்ரூவ் பண்ணி R&Dலாம் அவரே வந்து நல்லா ரிசர்ச் பண்ணி எல்லாமே பக்காவாக பண்ணிட்டு இது மாதிரி நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி எனக்கு எதுவும் இல்லை ஃபீல் ஆகல ப்ரோ. சரி ப்ரோ, இப்போ இது எல்லாமே சொல்லிட்டீங்க. இதை வந்து கிராஷ் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? கீழே தள்ளி விட்டு பார்க்கலாமா? உடையதா இல்லையான்னு பார்த்துலாமா? பார்த்துலாமா? வண்டி சாட்சி பாருங்க, வண்டிக்கு எதுவும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி, நம்ம சாட்சி பார்க்கலாமா? வாங்க சாட்சி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே சாய்க்கிறோம் கீழே. ஆக்சுவலாக வந்து சாய்க்க சொல்ல என்ன ஆகுதுன்னா இந்த ஃபுட் ரெஸ்ட் மட்டும் அடிப்படுது. இப்போ நம்ம சாய்க்க சொல்ல அடிப்படுது இல்லையா, இது ஆக்சுவலாக வந்து இப்படி ஃபோல்டபுள். சரிங்களா, சப்போஸ் நீங்கள் கிராஷில் என்ன அடிப்பட்டீங்கன்னா இது வந்து ஃபோல்ட் ஆகிடும். ஸோ அப்போ ஃபோல்ட் ஆக சொல்ல இப்போ என்ன வந்து ஸ்பேர் வந்து கீழே அடிப்படுதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இது கோசம் வந்து நம்ம ஓனரே கூப்பிடலாம், அதை லைட்டாக ஃபோல்ட் பண்ண சொல்லலாம். ஸோ ஃபோல்ட் பண்ணிட்டா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம. ஓகே ஓகே சரிக்கா. ஓகே சரிக்கா, இப்போ வண்டி நீங்கள் நான் சாச்சிட்டேன். ஸோ நீங்கள் கீழே வந்து க்ளோஸ் அப்பில் பாருங்கள். பார்த்தீங்கன்னா லிவர், சரிங்களா? ஸோ லிவர் வந்து கீழே பட்டுருக்குதா? பார்த்தீங்கன்னா லிவர் கீழே போடலை, ஸ்டேரிங் கீழே போடலை, எல்லாமே. இப்போ இந்த வண்டி வந்து டோட்டலாக வந்து டேங்க் வந்து கீழே பட்டுக்குதா பாருங்கள். டேங்க் எதுவுமே கீழே படலை. ஸோ இது எல்லாமே வந்து எதில் இப்போ வண்டி நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த டெர்லினில் நிற்கிது. ஸோ டபுள் ப்ரொடெக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அந்த டெர்லினில் தான் நிற்கிது. நீங்கள் க்ளோஸில் பார்த்துருப்பீங்க, எதுவுமே அடி எதுவுமே படல. கிராஷ் டெஸ்ட்டாக நம்ம பண்ணிட்டோம். ஏன்னா என்னெல்லாம் வாயால் சொல்லிட்டு இருந்தாலுமே அடிப்படாதுன்னு கீழே நம்ம டெஸ்ட் பண்ணி காட்டணும் இல்லையா? ஸோ அதனால் டெஸ்ட் பண்ணி காட்டினேன். எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். இப்போ நம்ம வண்டி தூக்கிட்டு அந்த டெர்லினில் என்ன அடிப்பட்டுதான்னு பார்க்கலாம். ஓகே ஓகே போட்டுங்க. இப்போ இந்த வண்டி வந்து கீழே சாய்ச்சிட்டேன். ஸோ சாய்ச்சிட்டு இந்த டெல்லின் தான் வந்து பட்டிருக்கு கீழே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த டெல்லியில் மட்டும் லைட்டாக இருக்குது. ஸோ இங்கே க்ளோஸ் அப்பில் தெரியுதா? இந்த குச்சியில் உள்ள போயிட்டு இது மட்டும் தான் கீழே வந்து இட்டாச்சு ரோட்டில். மீதி எந்த இதுவும் வந்து உங்களுக்கு வந்து கீழே தரையில் படவே இல்லை. ஸோ அந்தளவுக்கு வந்து ப்ரொடெக்ஷனாக ப்ரோசனாகவே ப்ரொடெக்ஷனாகவே இருக்குது. டெல்லின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ஷார்ட்டு, ஒன்று லாங்கு. ஸோ எனக்கு இந்த ஷார்ட் வேணாம் ப்ரோ, எனக்கு ஒரே ஒரு பீஸ் லாங் மட்டும் இருந்தாலுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஹைட் ஆகும். ஸோ சப்போஸ் கிராஷ் ஆகும் சொல்ல உங்களுக்கு அந்த ஹைட்டு
சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த ஹைட்டு கேப் வந்து அதிகமாக இருக்கும் கீழே. ஸோ இதே வந்து நீங்கள் ஸ்டைலுக்கோ இல்லை எனக்கு 2 ப்ரொடெக்ஷனும் டபுள் ப்ரொடெக்ஷனும் வேணும் அப்படின்னா நீங்கள் 2 டெர்லிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆப்ஷன் தான், வேணானா கூட நீங்கள் வந்து கைட்டிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே ப்ரோ, இப்போ வந்து நம்ம கிராஷ் டெஸ்ட்டும் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு நல்லாவே இருந்தது. அதுக்கப்புறம் சில பெனிஃபிட்லாம் இருக்குல்ல இந்த கிராஷ் கார்டில். ஸோ என்னென்ன பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கொடுத்தாரு ஆஸ் கஸ்டமரா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா ஈஸியாக. கஸ்டமர்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு ப்ரோ. ஓகேவா, கலர் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குன்னா வந்து நீங்கள் நம்ம எந்த கலரை கேட்டாலும் அந்த கலரில் கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ வந்து அது எந்த இஷ்யூ இதுதான் ப்ராடக்ட், இதுதான் தராம வந்து ஒரு சில கிராஷ் கார்டெலாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக் இருக்குது, அவ்வளோதான். ஸ்டாக்காக பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பிளாக் மட்டும் தான் மோஸ்ட்டாக கொடுப்பாங்க. பட் வந்து ப்ரோ வந்து ஃப்ளோரசன்ட்டு, எல்லோ, க்ரீனு, எந்த கலர் கேட்டாலும் நம்ம கேட்குற கலர் கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறது. அது ஒரு பெனிஃபிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போ வந்து வண்டிக்கு சப்போஸ் கீழே வந்துச்சு கிராஷ் கார்டு வந்து இந்த ஸ்க்ராட்ச் ஆகிடுச்சு, அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே இல்லை ப்ரோ. நம்ம ப்ரோட்டை திருப்பி டிஎம் பண்ணோன்னா அவரே வந்து அந்த கிராஷ் ஆன பார்ட் மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவாரு. ஓகே, மற்ற இடத்துல வந்து இதெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை. நம்ம வந்து சப்போஸ் வந்து இப்போ கடையில் இருந்தால் வாங்குறோம் அப்படின்னா வந்துச்சுன்னா திருப்பி நம்ம புதுசாக தான் வாங்கி ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ சப்போஸ் வந்து இந்த டெல்லியில் இந்த வந்துச்சு அப்படின்னா வந்து நம்ம ப்ரோ டிஎம் பண்ணோம்னா நம்ம ப்ராடக்ட் வந்து அவருக்கு கொரியர் பண்ணு வச்சுக்கோங்களேன், அவரே அந்த பார்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு திருப்பி கொரியர் பண்ணுவார். அந்த ஃபிக்ஸ் பண்ணுற சார்ஜஸ் மட்டும் தான் அடிஷனலாக ஆகுமே தவிர நம்மளுக்கு வேறு எந்த. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வந்து சேல் பண்ணி விட்டுருவாங்க மேக்ஸிமம். ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, அவர் சேல் பண்ண ப்ராடக்ட்டா சப்போஸ் செக்யூரிட்டி ட்ரஸ்ட் அதான் ப்ரோ மேட்டர்ஸ். ஏன்னா ஒரு ப்ராப்ளம், நாளைக்கு ஏதோ நீங்கள் கிராஷ்ல ஆக்சிடென்ட்ல ஏதோ மீட் ஆகுறீங்க, எனக்கு இந்த டெர்லின் மட்டும் உடஞ்சிச்சு, இல்லை இது பெண்ட் ஆயிடுச்சு, அது மாதிரி நீங்கள் உங்களுக்கு இந்த கிராஷ் கால் என்ன ப்ராப்ளம் ஆனாலுமே அவர் திருப்பி ரெடி பண்ணி கொடுக்குறாரு. அது அவ்வளோதான் ப்ரோ. ஓகே, அந்த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் நம்மள்ட்ட. ஏன்னா ஒரு 4000 ரூபா ப்ராடக்ட் இதுக்கெல்லாம் வந்து திருப்பி பண்ணுவாங்களா, திருப்பி நம்மளுக்கு வாங்குறது கரெக்ட். ஆனால் இன்னைக்கு இவர் எடுத்து பண்ணுறாருன்றது அது ஒரு பெரிய விஷயம். ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். ஸோ அதுதான் இன்னைக்கான வீடியோ. நம்ம MT-15ஓட கிராஷ் கார்டு ரிவ்யூ, சரிங்களா, ஓனர் ரிவ்யூ. ஸோ எப்படி இருந்தது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஸோ இதை வந்து அப்படியே விடாமல் இன்னும் கொஞ்சம் ஃபியூச்சரில் ஒரு மேபி ஓனர்ஷிப் ரிவ்யூலாம் பண்ணுவோம் இல்லையா, ஃபியூச்சரில் நிறைய கிலோமீட்டர்லாம் ஓட்டுவார். ஸோ அப்போ இதோட பற்றி நம்ம அப்டேட்ஸ் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வீடியோ எல்லாமே நான் போடுவேன், சரிங்களா, நம்ம சேனலில் போடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஓகே ப்ரோ, உங்களோட டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணி நம்ம சேனலுக்கு காலையில் அதுவும் சண்டே வந்து கிராஷ் கார்டு ரிவ்யூலாம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. ஸோ தேங்க்ஸ் மீட்டிங் யூ. ஓகே, ப்ரோவோட சேனலோட லிங்க்கு ஆல்ரெடி நான் கொடுத்துருப்பேன். ஸோ நீங்கள் வந்து கீழே இருக்கும், செக் பண்ணி பாருங்க. ஸ்மார்ட்டி பிளாக்ஸ்னு சொல்லிட்டு மோட்டோ பிளாக் ட்ராவல் அதுமாரிலாம் பண்ணிட்டு இருக்காரு MT-15ல. அதுமாதிரி நிறைய மாடிஃபிகேஷன்லாம் பண்ணுவார் அடிக்கடிக்கு. அதோட வீடியோஸ் எல்லாமே போடுவார். ஸோ செக் பண்ணி பாருங்க, லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஓகே காசு, இன்னைக்கான வீடியோ வந்து MT-15ஓட கிராஷ் கார்டு ஓனர்ஷிப் ரிவ்யூ பார்த்தோம். ஸோ இங்கே இந்த கிராஷ் கார்டு நீங்களும் வாங்கணும் அப்படின்னா கீழே இந்த எங்கள் வீடியோவில் வந்து நம்பர் கொடுக்குறேன். ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இவர் பார்த்தீங்கன்னா MT-15 மட்டும் பண்ணுறதில்ல. ஸோ V4 கிராஷ் கார்டு, V3 கிராஷ் கார்டு, அதுமாதிரி ரேடியேட்டர் கார்டு, குவாலிட்டியான ஸ்லைடர்ஸ் வேணும்னா கூட ஸ்லைடர்ஸ்லாம் பண்ணுறாரு. அவர் என்னென்ன ப்ராடக்ட் பண்ணுறாரு எல்லாமே வந்து இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா ஸோ தெரியும். ஸோ உங்களுக்கும் வந்து நல்ல குவாலிட்டியான கிராஷ் ப்ரொடெக்ஷன் உங்கள் வெஹிக்கிளுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களோட ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஸோ இதான் guys இன்னைக்கான வீடியோஸ். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக ரைடர் மிஷின் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஒரு பெல் பட்டன் இருக்கும், அது மறக்காம ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒன்றே நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். பாய் guys.